வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். நேற்று சிறகடி காசில் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாமா வாங்க. மீனா வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு மேரேஜுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏமாந்துட்டாங்க. அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து வேணும்னே தான் வந்து ஏமாற்றிருக்கிறாங்க. அந்த யார் நம்ம அந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்தாங்க. வீட்டுக்கு வந்த வாட்டி அவங்க மீனா கூட வேலை செஞ்சவங்களாம் வந்து மீனாக்கிட்ட காசு கேட்டாங்க. 2 அம்மாங்க வந்து காசு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும் அப்படின்னு சரி வாங்க அக்கா எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க இல்லை வேணாம் விடுமா, நான் பார்த்துக்கலாம், நீ இருந்தால் தந்துருப்பல்ல, எதுக்கு பார்த்துக்கலாம் விட, அந்த மண்டபத்துக்காரர்கிட்ட வாங்கிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த 2 பேர்த்தையும் அவங்க அம்மாட்ட காசு கேட்குறாங்கம்மா, ஒரு 3000 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 1800 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி கொடுக்குறாரு, அப்புறம் அவங்க தங்கச்சியும் கொடுக்குறாங்க. சரின்னு கொடுத்துட்டு 3000 ஒருத்தருக்கு 2000, ஒருத்தருக்கு 1000 சொல்லி கொடுத்து அமுச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்து யோசிக்கிறாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த ஒரு மேனேஜர்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த சிந்தாமணி அம்மாவோட நம்பர் கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். உடனே வந்துட்டு நம்ம மீனாவோட உங்கள் தங்கச்சி இருக்காங்க இல்லைங்களா, தங்கச்சி ஃபோன் பண்ண வச்சு இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் தேவைப்படுது 2 lakhs. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி தரணும், நீங்கள் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க. சரி கண்ணு நான் பார்த்து சொல்கிறேன் கண்ணு, நீ என்கிட்ட வந்துட்டல கண்ணு, இனி எல்லாமே நல்லதே நடக்கும் கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்து மீனா அவங்க தங்கச்சிகிட்ட பேசுகிறாங்க. ஓகே, மீனா அவங்க தங்கச்சியும் பேசி அந்த பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு, இப்போ ஓகேக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து கேட்குறாரு. உடனே மீனா வந்து வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஸ்ருதிக்கிட்ட வந்து மீனா போகிறாங்க. மீனா போயிட்டு இந்த மாதிரி ஸ்ருதி நீங்கள் வந்து டப்பிங்லாம் நல்லா தானே பேசுவீங்க, ஸோ எனக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சரி ஓகே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே அவங்க ஸ்ருதி வந்து ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா, பரவாயில்லையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 தடவை கேட்டவுடனே 3ஆவது தடவை அவங்க இப்போ லைவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சிந்தாமணி இருக்காங்களே அவங்கள மாதிரியே வந்து அந்த மேனேஜர்கிட்ட பேசி அந்த கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வர சொன்ன உடனே கோயிலுக்கு வந்து காசு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனா ஏதாவது வந்தாங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம் வந்தாங்க, காசு கேட்டாங்க, நான் வந்து தரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சரி ஓகே நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு காசு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சிந்தாமணி ஆண்டி மாதிரி பேசி வர வச்சுட்டாங்க. அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அவங்க தங்கச்சி வந்து சரி பேசுகிறாங்க. சிந்தாமணி ஆண்டிகிட்ட வந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துடுங்க, அந்த கோயில்கிட்ட வந்துடுங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சிந்தாமணி ஆண்டி அப்படியா கண்ணு, சரி கண்ணு இவ்வளோ சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சிட்டியே, நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அந்த கோயிலுக்கு வராங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து கையும் காலுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா அந்த மண்டபத்தோட ஓனர். அவர் வந்து அவருக்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அப்புறம் சிந்தாமணி ஆண்டி வந்தவுடனே இந்த மேனேஜரை பார்த்துட்டாங்க. என்ன மேனேஜரை பார்த்தோன்னே மேனேஜர் என்ன இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் வந்து காசு கொடுக்குறாங்க. நான் வந்து எப்போ உங்கள்கிட்ட கேட்டேன் காசு, நீங்கள் வந்து கொடுக்குறீங்களே, நீங்கள் தானே மேடம் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து வர சொன்னீங்க அப்படி. நான் வர சொன்னேன்னா, நான் என்ன வர சொன்னேன், நீ ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் வரலையோ, அப்போ யார் ஃபோன் பண்ணியிருப்பா, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெளியே வராங்க. மறைஞ்சிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தாட்டி இந்த மாதிரி நடக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. உடனே அந்த மண்டபத்தோட ஓனர் இருக்காரு, அவரும் பார்த்துட்டாரு. மேனேஜர் வந்து அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறியா, இது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ ஏன் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க, ஒருத்தங்களோட உழைப்பை வந்து இப்படிலாம் வந்து ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை அடிச்சுட்டு 2வது தடவையும் அடித்தார். அதாவது அடிக்கும்போது இந்த அடி வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கை காட்டுறாரு. பொம்பளையாக இருக்கீங்க அதனால தான் அடிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஆண்டி கை கட்டினார். அப்புறமா சிந்தாமணி ஆண்டிகிட்ட வந்து மீனா போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களோட இதை வந்து உழைப்பை வந்து ஏமாத்துறீங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இதே வந்துட்டு அக்காவுன்றதுனால சும்மா விட்டுட்டா, இதே மாமாவாக இருந்தால் அவங்கள வந்து என்ன உண்டுலன்னு பண்ணியிருப்பாங்க அந்த மேனேஜரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிருவீங்களோ, அக்கா விட மாட்டேங்கிறா, இல்லைனா நான் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, மீனா அவங்க தங்கச்சி. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பக்கம் முத்து வந்துட்டார். முத்து வந்து வீட்டில் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி மீனா வந்து என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களாப்பா, அவர் பெரிய சாதனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்னா இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரி மண்டபத்திலலாம் ஏமாத்துனாங்கல்ல, அதெல்லாம் போயிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரி மீனா வந்து காசு வாங்கிட்டா
பார்த்தீங்களாப்பா அப்படின்னு. உடனே அவர் வந்து பரவாயில்லம்மா, உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடச்சிருக்கான், ஏன்னா ஒரு பொண்டாட்டி பண்ணதை வந்து பாராட்டக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு வந்து கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம அங்கிள் வந்து இவரை முத்து வந்து பாராட்டுறாரு. உடனே மனோஜ் சும்மா இருக்காமல் இது என்னடா பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். உடனே வந்து முத்து சும்மா இருக்காமல் ஏன்டா நீ போயிட்டு 30 லட்சம் ஏமாந்துட்டு வர, அது பெரிய சாதனையாடா அப்படின்னு சொன்னோன்னா உடனே ரோஹிணி எதுக்கு வந்து இப்போ மூக்கம் நுழைக்கிறீங்க, அவங்க விஷயத்தில் நமக்கு தெரியலனா மூக்கெல்லாம் நுழைக்கக்கூடாது மனோஜ், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிட்டாங்க. உடனே எல்லாருமே வந்துட்டு மீனா ஒரு ஸ்ருதி வந்து பாராட்டினாங்க. ஸ்ருதியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியும் மீனா வந்து போராடி அந்த இதை வாங்கி கிளவராக அதை பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ்லாம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.